வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு வருது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு சினிமா அப்டேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம கிச்சா சுதீப் தான் வந்து லீடாக நடிச்சிருக்காரு. விஜய் கார்த்திகா இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லர் ஓகேவாக இருக்குது. ஆனால் ட்ரெய்லரில் வந்த வரைக்கும் அந்த விஷுவல்ஸும் சரி, நம்ம சுதீப்போட ஆக்டிங்கும் சரி, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. பட் அதுக்கு இணையான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ட்ரெய்லர் பாருங்கள், உங்களுக்கே வந்து அதுதான் தெரியும். இந்த படமும் வந்து கைதி மாதிரியே நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் வந்து இந்த ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது வந்து தெரியுது. இது ஒரு தெலுங்கு படம். தேவையில்லாமல் மசாலாலாம் ஓவராக போட்டு ஐட்டம் சாங்லாம் வச்சு இவங்க இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்க விஷயத்தெல்லாம் கெடுத்துக்காமல் இவங்க கதைன்னு என்னத்தை எடுத்துக்கிட்டாங்களோ ஸோ அதுக்கு நேர்த்தியான ஒரு திரைக்கதை பண்ணியிருந்தாலே போதும். இந்த ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து தன்னோட பொண்ணை காப்பாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வருவாங்க. ஸோ அதுக்காக இவர் நிறையா கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பகச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன நியாயமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணுமோ அதை பண்ணியிருந்தாலே போதும். இந்த படம் ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு நல்ல படமாக வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி அண்ட் பேபி படத்தோட அஃபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஜெய், சத்யராஜ், யோகி பாபு, கீர்த்தனா, சாய் தன்யா, இளவரசு, ஸ்ரீமான், ஆனந்த்ராஜ், நிழல்கள் ரவி, சிங்கம்புலி, ரெடில் கிங்ஸ்லி, மொட்டராஜேந்திரன், விஜய் டிவி தங்கதுரை, ராமர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்கில் பிரதாப் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த டீசரில் இவங்க பெரிய லெவலில் எதுவும் சொல்லலை. ஆனால் டீசர் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு காமெடி மூவி அப்படிங்கிற மாதிரி மட்டும் வந்து தெரியுது. சில இன்சிடென்ட்ஸ்னால படத்தோட கேரக்டர்கிட்ட இருக்கிற குழந்தைங்கள்லாம் வெவ்வேறு கேரக்டர்கிட்ட ட்ராவல் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்டோரி மாதிரியே தெரியுது. ஸோ அதில் நடக்கக்கூடிய ஃபன்னான விஷயங்கள் தான் மேக்ஸிமம் இந்த படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐடென்டி படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மலையாள மூவி. இந்த படத்தில் லீடாக டொவினோ தாமஸ், த்ரிஷா, வினய் வந்து நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ட்ரெய்லர் மாதிரி வந்து ஆரம்பித்து கடைசியில் போக போக ஒரு கமர்ஷியல் சினிமா மாதிரி தரையில் ஓட வேண்டிய கார்லாம் வானத்தில் பறக்குது, வானத்தில் பறக்க வேண்டிய ஃப்ளைட்லாம் தரைக்கு வருது. ஸோ படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட நெக்ஸ்ட் மூவியோட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் அகத்தியா. இந்த படத்தில் லீடாக ஜீவா, ராஷி கண்ணா, அர்ஜுன், யோகி பாபு, ரெடில் கிங்ஸ்லி, ராதா ரவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஜயோட டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இப்போ ரிவ்யூ பண்ண இந்த டீசர் ட்ரெய்லரோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஒரு ரியாக்ஷன் இல்லையோ இல்லை இதே மாதிரி ஒரு அப்டேட் இல்லையோ உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் மாஸ் ரியாக்ஷன்ஸ்.